பிரித்தானியாவின் மெர்சிசைட் பகுதியில் கார் ஒன்று வீதி விளக்கு கம்பத்துடன் மோதி விபத்துக்குள்ளானதில் 4 இளைஞர்கள் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஹைட்டன் லிவர்பூல் வீதியில் அதிகாலை 2 மணிக்கு முன்பாக குறித்த கார் வீதியை விட்டு விலகி இந்த கொடூர விபத்துக்கு உள்ளாகியுள்ளது. உயிரிழந்தவர்களில் இருவர் 23 வயதானவர்கள் என்றும் மற்ற இருவர் 24 மற்றும் 26 வயதானவர்கள் என்றும் அவர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டதாகவும் மெர்சிசைட் போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். அத்துடன் காரில் பயணித்த 27 வயதுடைய மற்றொரு நபர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவர் தற்போது சீரான நிலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்து தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வரும் நிலையில் லிவர்பூல் வீதி மற்றும் ஈஸ்ட் பிரஸ்காட் வீதி உட்பட அப்பகுதியிலுள்ள 11 வீதிகள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. இந்த வீதி மூடல்கள் வார இறுதி நாட்கள் வரை தொடரலாம் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். விபத்து எவ்வாறு நடந்தது என்பதை கண்டறிந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேவையான பதில்களை வழங்குவதே தங்களது முதன்மை நோக்கம் என மெர்சிசைட் போலீஸ் அதிகாரி பால் ஹால்டன் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த விபத்தை நேரில் பார்த்தவர்கள் அல்லது அந்த நேரத்தில் அந்த வீதியால் பயணித்தவர்கள் யாரேனும் இருந்தால் உடனடியாக போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். விபத்து தொடர்பில் டைலர் மொண்டேக் மற்றும் ஐலா கர்ச்னர் ஆகியோர் தெரிவிக்கையில் அதிகாலை 2 மணியளவில் பெரிய வெடிப்பு சத்தம் கேட்டதாகவும் காரின் பெட்ரோல் டேங்க் வெடித்தது போன்ற சத்தத்துடன் எரிபொருள் வாசனையும் வீசியதாக கூறினர். அத்துடன் காரின் பாகங்கள் வீதி முழுவதும் சிதறி கிடந்ததை தாம் கண்டதாகவும் அவர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர்.